ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரே ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றானா? ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. சாத்தூர் சமஸ்தானா? அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஜலாலுதீன் பாதுஷா. இன்னைக்கு பேசியதிலே சரியான பதிலை கொடுத்தது எப்போதும் போல பாமகவுடைய மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி மிகச்சிறப்பா பேசினார். இந்த சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க அப்படின்னு உட்கார்ந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது என்ன புள்ளியோரத்தோட பேசுறாங்க? இப்படி பேசினா நாங்க எப்படி பதில் சொல்றது? அங்க டேட்டா அவங்க பேசுறதுக்கு பேப்பர்ல இல்ல. நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனதுதான். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. ரெண்டே தான் இருக்கு. ஒன்னு அணை கட்டிக்க கர்நாடகா, இல்ல அணை கட்டாத. அது என்ன அட்டெம்ப்ட் பண்ணி பாக்குறது, முயற்சி பண்ணி பாக்குறது. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. சௌமியா அன்புமணி இருந்த கேள்விகளுக்கு எந்த வார்த்தையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்து வரல. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஆனா எனக்கு தெரிஞ்சது சட்டசபை 3 முறை கூடி இருக்கு. 3 முறையும் ஒருத்தர சட்டப்பேரவை தலைவர் உட்கார சொல்லிருக்காரு. 3 முறையும் எதுக்கு? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எடப்பாடி பழனிசாமியவோ இல்ல அதிமுக உறுப்பினர்கள் இல்ல, இந்த தாவேக்காவுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா நம்மாளு, அவரை தான் 3 முறையும் உட்கார சொல்லிருக்காப்ல. இன்னைக்கும் நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போய் சபாநாயகர் குறுக்க பூந்து பேச தெரிஞ்சா பேசணும். சும்மா குறுக்க பேச என்ன பாயிண்ட் அதை பேசியா? பாயிண்ட் விட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கா? ஆகும்னா டெல்லிக்கு போற, டீல் இன்வெஸ்டிங் போட்டு வாங்குற, அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அதை வச்சு நான் எந்திரிச்சு நானும் பெரிய அறிவாளி தான், நானும் பொலிட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்ட சபாநாயகர் தலையில கொட்டு வச்சு உட்கார வைக்காரு. எனக்கு எல்லாம் ஒன்னால சட்டம் படித்தவர் தான், ஆனா இந்த அளவுக்கு ஊமக்குத்து பண்ணுவாரு, ஒரு சர்காஸ்டிக்கா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. அதாவது சைலண்ட் மோட்ல சம்பவம் மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாப்ல. சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சோசியல் மீடியால பொய்யா பரப்பித்தான் நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க, நாங்க இந்த பக்கம் இருக்கீங்க, மொத்த பேரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. மொத்த அனில் எம்எல்ஏ சார்ந்த அமைச்சர்ஸ் வந்து ட்ரிகர்ஸ் ஆகி ஐயோ பொய்யா பரப்படுறது உண்மையா சொல்லிட்டாரு அப்படின்னு கொந்தளிச்சிட்டாங்க. யார் கையாவது பட்டுச்சு முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகால பெய்யுது, கேரளால பெய்யுது. தெருவில் ஜனங்க இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும். சரிங்க, நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம், இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கங்க. கொண்டு போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மத சார்பற்ற அப்படி என்றால் எதற்காக ஜெபமாலையை வச்சுக்கிட்டு நீங்க நிதியில் இறக்கி தூக்கிட்டு வரீங்க? கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது.